வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு 4 லேயரை வச்சு எப்படி வீடியோ மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிரிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சோலோவாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு 4 ஃபோட்டோஸ் இருந்தால் போதும். இப்போ கீழே கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்துட்டு அலைட்மெண்ட்டாக இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோவும். ஸோ நான் வந்துட்டு மாறி செட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸ்னு இருக்கும், ஸோ லைட்னஸையுமே லைட்டாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் இமேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன், ஃப்ரேம் இமேஜ் மாதிரி. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் லைட்டாக அந்த பெண்ட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை வந்துட்டு நான் எப்படி கம்மி பண்ணி அந்த ஃப்ரேமில் செட் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமோடைய இதில் வந்து செட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கீழே எமோஜியும் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜுக்கு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அகைன் பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எமோஜி பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம சேனல் வாட்டர் மார்க்கை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜியை வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி இதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதோட அந்த ஃப்ரேம்குள்ளே ஆட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஓனாக வந்துட்டு லிரிக்ஸ் சாங் ஏதோ ஒரு லிரிக்ஸ் சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ஸ்க்ரீனாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷன் வரும். ஸோ அதோட வாட்டர் மார்க் இருந்தால் கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த கேப் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கேப்பில் லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே இந்த மாதிரி ஷோ ஆகணும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நான் அந்த இடத்துல வந்து லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட லிரிக்ஸ் சாங் நீங்கள் ஆட் பண்ணல, வெறும் சாங் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. யாரோ நீங்கள் நேம்ஸை கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம பட்டர்ஃப்ளை இமேஜஸ் அப்புறமா எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி கடைசியாக எடிட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பிப் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பிஎன்ஜி இமேஜ். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே அந்த ஃப்ரேம் இமேஜுக்கு மேலே எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. அப்படியே ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அந்த ஹார்ட் எஃபெக்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.